HR Pictures ரியாஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பாஜகவை விட்டு அதிமுக வெளியில வந்ததற்கான அரசியல் ஆதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவர்களால் பெறவே முடியல. போன முறை ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கட்சியை கொண்டே அடமான வைத்தவர்கள் இந்த முறை கட்சியை காப்பாற்றுறதுக்காக அதே அடமான கடைக்கு திரும்ப போயிருக்காங்க. இப்பயும் அவருக்கு ஒரு மனத்தடை இருக்கிறது. அது எந்த வகையான மனத்தடை அப்படின்னு பார்க்கிற போது, பாஜகவோடு பயணித்தால் இது சரியா வருமா? அண்ணாமலையினுடைய அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடர வாய்ப்பு இருக்கா? இல்ல, அண்ணாமலை அடக்கி வாசிக்கிறார். கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னாலே அவர் திமுக மேல ஒரு பாய்ச்சலான ஒரு கருத்துக்களை சொல்றாரு. அதிமுக சார்ந்த விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா தன்னுடைய பதவி எப்பொழுது வேண்டுமானாலும் பறிபோகலாம் அப்படிங்கிறது. அண்ணாமலையும் ஒரு டம்மி பீஸ் தான். விஜயோட அவருக்கு நடந்த அதிமுகவோடு நடந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்கிற ஒரு ரிசல்ட்னால தான் அவர் அமித்ஷாவை பார்த்துருக்கிறாரு. இப்போ விஜய்னால நடந்ததுன்றீங்க. விஜய் மிக முக்கியமான ஒரு சக்தி இந்த முறை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணல் நிகழ்ச்சி இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீர் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது டெல்லிக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறார். பின்னணியில் என்ன நடந்தது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஒரு இடத்துல உறுதியாக தான் இருந்தார். நீங்களே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவர் பாஜக எப்படி கரைச்சது? எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிந்த விஷயம் என்னன்னா, அதிகார அமைப்பு, விசாரணை அமைப்பை எதிர்க்கட்சிகள் மீது ஒரு வேட்டை நாய்கள் பாய்வதைப் போல வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையத்தின் வழியாக ஒருவேளை இரட்டை இலையை பறித்துக் கொள்வார்களோ என்கிற அச்சம், இரண்டாம் கட்ட தலைவர்களை பலி கொடுக்க வேண்டுமே என்கிற பதட்டம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது என்பது யாருமே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவை விட்டு அதிமுக வெளியில வந்ததற்கான அரசியல் ஆதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவர்களால் பெறவே முடியல. அவங்க எதை நினைத்து வெளியில வந்தாங்கன்னா, பாஜக தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கிறது மட்டுமல்ல, அவர்களால தான் அதிமுக வீண்பலி சுமக்கிறது. அதாவது ஊர் முழுக்க இருக்கக்கூடிய துணிகளை வெளுத்தாலும் கழுதை அது புது துணி போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அதிமுக என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா பழியையும் தானே சுமக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. அப்போ பாஜக செய்கிற எல்லா பழிபாவங்களுக்கும், பஞ்சமா பாதகங்களுக்கும், இந்தியாவின் மிக மோசமான கருப்பு சட்டங்கள், வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் என்று மிக மோசமான சட்டங்கள், ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னு ஒன்று வந்துச்சுனாலே அது திருத்த சட்டம் கிடையாது, நாட்டு மக்களை வருத்தக்கூடிய ஒரு சட்டம். அது ஒரு கருப்பு சட்டம். எல்லாவற்றையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஆட்சியை காப்பாற்றுவதற்காக செய்தார். போன முறை ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கட்சியை கொண்டே அடமான வைத்தவர்கள் இந்த முறை கட்சியை காப்பாற்றுறதுக்காக அதே அடமான கடைக்கு திரும்ப போயிருக்காங்க. இந்த குடும்பம் நடத்த முடியாதவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான்னா, நான் நகை கடைக்கு மறுபடியும் போயிடுவேன், இராக்கியமாக இருப்பான், அந்த நகையை வைக்கக்கூடாது, தாலியை வைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் அதை மீறி சில பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, குடும்ப பிரச்சனையை சமாளிக்க முடியல, இந்த தாலியை அடமானம் வச்சுருவோங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற தாலியை மறுபடியும் கூட்டி அமித்ஷாட்ட அடமானம் வைக்க போயிருக்காரு அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பயும் கூட அவருக்கு அதிமுக கூட்டணி என்று சொல்வதற்கு அவருக்கு வாய் வரல. நீங்க உளவியல, எடப்பாடி பழனிசாமிக்கு உளவியல சிக்கல் இருக்கு அவருக்கு. பேசும்போது பேசுவோம் அப்படித்தான் சொல்றாரு. ஒரு கல்லூரி மங்கன் மாதிரி அவர்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிற போது, அது காலையில வரைக்கும் நான் அதிமுக ஆஃபீஸ் இதை பார்க்க தான் போறேன், திறக்க தான் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சாயங்காலம் அதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் சட்டசபையில சொல்லிட்டாரு, செய்தி ஊடகங்கள், ஆமா ஊடகங்கள்லாம் யூகங்களின் வழியாக சொல்லும் போதெல்லாம் அவர் மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மாலையில திடீர்னு பார்த்தா அமித்ஷாவை பார்த்தாரு அப்படின்னு செய்தி வருது. அதுல யாருக்கும் அதிர்ச்சி இல்லை. எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றதை எப்பவுமே செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு மாதிரி அதை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். இப்பயும் அவருக்கு ஒரு மனத்தடை இருக்கிறது. அது எந்த வகையான மனத்தடை அப்படின்னு பார்க்கிற போது, பாஜகவோடு பயணித்தால் இது சரியா வருமா? நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியை சேர்த்து சொல்றேன், கட்சியை காப்பாத்துறக்கா நீங்க ஜெயிலுக்கு போங்கிறேன். சிறைச்சாலைக்கு போவதற்கு இவங்க தயாராயிட்டாங்கன்னா பாஜகவால் இவர்களை மிரட்ட முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி முதலமைச்சராக பதவியில் இருக்கும்போதே ஒருத்தரை கைது செய்யக்கூடியவர்கள், செந்தில் பாலாஜி மாதிரி அதிகாரத்தில் இருக்கும்போதே அமைச்சராக இருக்கும்போதே அவரை கைது செய்யக்கூடியவர்கள், ஹேமந்த் சோரன் மாதிரி
முதல்வர்களாக இருக்கக்கூடியவர்களை வந்து கைது செய்யக்கூடியவர்கள் நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வந்து கோழி குஞ்சு வந்து பருந்தை பார்த்து பயப்படுற ஒரு பதட்டம் தான் அதில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்திருக்கிறார்கள்னு தான் புரிய முடியுமே தவிர அதிமுக வந்து பாஜகவோடு இணக்கமான போக்கில் தான் இருக்கிறது. ஏன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுமானால் வந்து வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். கட்சி தொண்டர்களுக்கு அப்படி இல்லையே. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில் வந்துருச்சுனோடனே பட்டாசு வெடித்தார்கள், இனிப்பு பரிமாறினார்கள், உற்சாகமாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடினானே. இப்போ அந்த தொண்டர்களிடத்திலே போய் வந்து மீண்டும் எப்படி வந்து, அதாவது இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானதற்கு மிகப்பெரிய காரணம் வந்து விஜயோட கூட்டணி அமையாதது அப்படிங்கிறத மிக முக்கியமான காரணம்னு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி வந்து ஆசைப்பட்டது தான் இதோடைய பிரச்சனைக்கு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, சில பேர் வந்து அடகு கடைக்கு போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு கஷ்டம் வரும், அடகு கடைக்கு போயிடுவாங்க. அந்த கஷ்டம் பெரும்பாலும் என்ன கஷ்டமாக இருக்குன்னா பிள்ளையை படிக்க வைக்கிறதா இருக்கும், இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கஷ்டம் வந்து ஒரு திருப்பி அங்கே போயிருக்காரு? இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த கட்சியை வந்து காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அவங்க ஏரியாவிலேருந்தே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து செங்கோட்டையன்கிறவரை வந்து அவர் வாட்டுக்கு வந்து ஒரு அமைதியாக முதலமைச்சர் பதவியே தன்னை தேடி வந்துற ஒரு சூழ்நிலை வருகிற போது கூட என்னால் வந்து இவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுமா என்று சசிகலாவிடத்தில் வந்து தன்னடக்கத்தோடு சொல்லிட்டு போட்டியிலிருந்து விலகி கொண்டவர் செங்கோட்டை. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தொடக்க கால அரசியலுக்கு குருவாக வந்து செங்கோட்டையன் தான் இருந்திருக்கிறார். அங்கேருந்து அந்த ஸ்கூலில் இருந்து அவர் வந்திருக்கிறாரு. அப்போ செங்கோட்டையனை வந்து இவங்க தயார் செய்கிறாங்க, பாஜக வந்து தயார் செய்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்து தென் மாவட்டங்களில் ஏறத்தாழ வந்து அதிமுகவுக்கு வந்து வெளிப்படையாக சொன்னால் முக்குளத்தோர் கட்சிங்கிற இமேஜே உண்டு. அதை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் தேவர் குரு பூஜைக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் மகுடம் வைக்க போகிறோம், அதை வைக்க போகிறோம், தங்க கலசம் வைக்க போகிறோம்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் உள்நோக்கம் என்னென்னா, இந்த அளவுக்கு குரு பூஜையை வந்து விரிவுபடுத்தியதற்கு பின்னால் ஒரு சாதிய வாக்கு வங்கி தான் அதில் மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ முக்குளத்தோர் கட்சியாக இருந்தது கொங்கு மண்டலத்தில் அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து அந்த பக்கம் போயிருச்சு. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிளவு நிகழ்ந்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து நம்ம என்னதான் ஓபிஎஸ்ஸை வந்து செல்வாக்கற்றவர் என்று சொல்லி கொண்டாலும் அவர் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றவராக ஒரு பக்கம் இருக்கிறார். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவருடைய பகுதி சார்ந்த விஷயங்களில் ஒரு குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தை பிரிக்கக்கூடிய சக்தியோடு தான் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எல்லாமே பார்க்குற போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது மற்ற கட்சியிலெல்லாம் யார் தியாகி என்பதற்கு ஒரு போட்டி நடக்கும். கட்சிக்காக நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற போட்டி நடக்கும். ஆனால் அதுக்கு நேர் விரோதமாக அதிமுகவில் வந்து யார் அதிகமாக துரோகம் செஞ்சவங்கிற போட்டி நடக்குது. அதில் எல்லாருமே துரோகிகள் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அதாவது சசிகலாவுக்கு இவர் எடப்பாடி துரோகம் செஞ்சார், வந்து ஓபிஎஸ்க்கு அவர் துரோகம் செஞ்சார், டிடிவி தினகரன் வந்து அவருக்கு துரோகம் செஞ்சாருன்னு எல்லாருமே அதில் தியாகிகளே கிடையாது. கட்சியில் தியாகிகள்னு ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் வேணால் இருக்கலாமே தவிர இப்போ நிகழ்காலத்தில் சண்டை போடுற எல்லாருமே யார் துரோகிங்கிற சண்டை தான் இங்கே ரொம்ப பலமாக இருக்குது. இப்போ இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, பங்காளி சண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பகையாளிகிட்ட போய் ஒரு உதவி கேட்குற ஒரு முறை தான் அது. எப்படியாவது வந்து ரெட்டலையை பறிச்சிடாதீங்க, கூட இருக்கிற ஆளுகளை வந்து கைது செஞ்சிடாதியா, எங்கள் கட்சியை வந்து நிர்மூலமாக்கிறாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை பண்பு. இப்போது போன 2024 தேர்தல் சமயத்திலையுமே முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கெல்லாம் இருந்தது தானே. அப்போ எடப்பாடி வந்து ஒரு இடத்துல ஸ்டவனாக நின்னார்ல, எனக்கு வந்து பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு வருஷத்தை வந்து நம்ம கடக்க போகிறோம். போன 2024 மக்களவைத் தேர்தல் நடந்து இந்த ஒரு வருஷமே ஒரு ஸ்ட்ராங்காக தானே இருந்தார், பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒன்றிய பட்ஜெட் வந்தப்போ கூட இது வந்து மத்திய அரசினுடைய பட்ஜெட்டா இல்லை பீகாருக்கான பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். கனிமொழி வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை வந்து இவர் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையிலையுமே இந்த வார்த்தை இருந்தது. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அது நடந்தது. இது பீகார் பட்ஜெட்டான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டு 1.5 மாதம் தான் ஆகுது. இந்த 1.5 மாதத்துக்குள்ளே என்ன நடந்தது? பாஜக வந்து என்ன ட்ராப் செட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி உள்ளே கொண்டு வந்தாங்க? இல்லை, பாஜக வந்து அமலாக்கத்துறையை வந்து ஏவுகிறது. அவருடைய அதாவது ஈரோடு ராமலிங்கங்கிற தொழிலதிபர் அவர்கிட்ட தான் எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அங்கே அவருடைய பொக்கிஷங்கள் எங்கெல்லாம் வந்து புதைந்து கிடக்கிறதா. போன கேள்வியை வந்து நான் தெளிவாக கேட்டேன். இப்போ வந்து அடகு கடைக்கே போக வேணான்றவங்க வைராக்கியத்தை உடைக்கிறது வந்து குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இதுக்குள்ளே வராமே அதை கடந்துட்டீங்க. இப்போ ஈரோடு
ராமலிங்கத்திட்ட வந்துட்டீங்கன்றதுனால இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இல்லை, அதாவது என்னன்னா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு யாரெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலமே இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கான அவர்களுடைய பொக்கிஷத்தினுடைய சாவிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவினுடைய விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் உள்ள ஊடுருவதற்கு பின்பு அவருடைய அடித்தளம் ஆட்டம் கண்டு விட்டது. அப்போ தேர்தல் அரசியலை எதிர்கொள்வது என்பது இன்றைக்கு வந்து வெறுமனே கொள்கை சார்ந்ததாக மட்டுமே இல்லை. எவ்வளவுதான் கட்டமைப்பு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் ஊழலினுடைய குறைந்தபட்ச கூட்டாளிகளாக வாக்காளர்களை நம்ம வந்து மாற்றி வைத்திருக்கிறோம். அவனுக்கு கேட்கக்கூடிய என் குடும்பத்துக்கு வந்து 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டுக்கு இவ்வளோ காசு நீங்கள் கொடுங்கன்னு கேட்டானாலே, அப்போ நீ நாட்டை கொள்ளையடி, நான் வீட்டில் இருக்கிற எனக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துக்க என்று சொல்லுகிற ஒப்பந்தம் இங்கு வந்துருச்சு. அப்போ ஜனநாயகம் வெளிப்படையான சந்தை நிலவரத்துக்கு வந்த பின்னாடி, அது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரிலாம் வந்துருச்சு. வந்த பின்னாடி நம்ம வந்து அவருடைய பொக்கிஷத்தின் சாவிகள் வந்து திருடப்படுகிறது அப்படிங்கிறப்ப அதை கைப்பற்றுக்க அந்த சாவியை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் அவர் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு நான் கருதுறேன். இப்போ இந்த விவகாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் பேசப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னா பாஜக தரப்புல வந்து சில கண்டிஷன்கள் வைக்கப்பட்டிருக்கு, அதிமுக தரப்புல வந்து சில கண்டிஷன்கள் வைக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அண்ணாமலையினுடைய பாஜக, தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் அங்கே விவாதிக்கப்பட்டது. ஏன்னா இவங்க அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு பிரிஞ்சது பிரதமர் மோடியோடைய அமித்ஷா கூட முரண்பட்டு இவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வரல. அது அண்ணாமலையோட நடந்த ஒரு லோக்கல் கிளாஷில் தான் வந்து அவங்க கூட்டணியை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதிமுக மூத்த தலைவர்கள் டெல்லியில் போய் பாஜக மூத்த தலைவர்களை பார்த்துட்டு தான் அந்த கூட்டணி முறிவு அறிவிப்பே வந்து வெளியிடப்பட்டது. அண்ணாமலையினுடைய அவர் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அண்ணாமலை வந்து அடக்கி வாசிக்கிறார். கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவர் வந்து பழைய விமர்சன பாணியை வந்து அவருக்கு கொஞ்ச நாள் நீங்கள் லீவ் போஸ்ட்டில் போங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு லண்டன் வரைக்கும் அவர் அரசியலுக்காக போகிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு திரும்பி வந்த பின்னாடி அவர் திமுக மேலே ஒரு பாய்ச்சலான ஒரு கருத்துக்களை சொல்கிறாரு. அதிமுக சார்ந்த விஷயங்களில் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா தன்னுடைய பதவி எப்பொழுது வேண்டுமானாலும் பறிபோகலாம் அப்படிங்கிறது. இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் வயதில் மூத்தவராக இருந்தால் ஏதாவது ஒரு ஆளுநர் பதவி, அதாவது பாஜகவில் அரசியலிருந்து ஒருத்தர் ரிட்டையர்ட் பண்ணணும்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பதவி தான் ஆளுநர் பதவி. கடைசியாக இந்த மாடை வந்து இனிமே வந்து பயன்படுத்த முடியாது, உழவுக்கு பயன்படுத்த முடியாது, விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாதுன்னா அடிமாட்டை கேரளாவுக்கு ஏற்றிடுவோன்ற மாதிரி ஒரு ஆளுநர் பதவி என்பது ஒரு அடிமாட்டு பதவியாக வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்படி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு அவர் அனுப்பலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு கலவரம் நடக்கிற மாநிலத்துக்கு தான் அவரை அனுப்ப முடியும். போனால் இவர் வம்புழுத்துருவார். அந்த மாதிரியான ஆள் அவர். சிறிய வயதுக்காரராக இருக்கார், அதனால் ஆளுநராகவும் அனுப்ப முடியாது. அப்புறம் வந்து அவர் நான் வந்த பின்னாடி தான் கட்சியில் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது அப்படிங்கிற பில்டப்பையும் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனால் இவரை வந்து தடாலடியாக வந்து தூக்குறது அப்படிங்கிற விஷயத்துக்கு அதுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவரை வந்து நீக்கணும் அல்லது அவரை வந்து கட்சியினுடைய வெகு தூரத்தில் வேற பொறுப்புக்கு மாற்றணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து காய் நகர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது நயினார் நாகேந்திரன்லேருந்து பல பேர். இப்போ நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் தான் பேச்சுவார்த்தைக்குள்ளே வரணும். அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை இருந்தால் வந்து இது இடைஞ்சலாயிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இரண்டு தரப்புக்குமே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, யாருமே மானஸ்தம் கிடையாது, யாருமே வந்து ரோசக்காரன் கிடையாது, யாருமே வந்து நான் வீரமானவன் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கான ஆளுகளே கிடையாது. அவர்கள் ரொம்ப வேகமாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்தில் காலையில் சொன்ன பொய் நான் பார்க்க வரல, பாஜக பார்க்க வரலன்னு சொன்னவர் மாலையில் அவர் தன்னை பொய்யன் என்று நிரூபிப்பதில் அவர் கூச்சப்படலை, வெக்கப்படலை. அதே பத்திரிகையாளர்கள் அதே ஊடகங்களை திரும்ப சந்திக்க போகிறாங்கிற அந்த உணர்வே அவருக்கு இல்லையே. அப்போ அவருக்கு எந்த கூச்ச நச்சமும் எடப்பாடிகிட்ட இல்லை. அதே மாதிரி தான் வந்து அண்ணாமலைகிட்டையும் வந்து நீங்கள் வந்து நாளைக்கே தடாலடியாக வேறொரு அதிமுக தான் ஏன்னா கழகங்கள் இல்லாத ஆட்சி எதுக்கே நடைபயணம் போகிறோன்னு எல்லாருமே கேட்டாங்க. கட்சி வளர்க்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் கட்சி வளர்ந்துச்சான்னு பார்த்தா அண்ணாமலைக்கு தாடி தான் வளர்ந்துச்சு, கட்சி வளரலை. முடியும் போது என்ன பண்ணுறாங்க, மோடியை கூப்பிட்டு வந்து அந்த நடைபயணம் வந்து நிறைவு விழாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, சிறந்த ஆட்சியை கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு அப்படின்னு பேசுனாங்கல்ல. இப்போ எம்ஜிஆர் என்ன பிஜேபிக்காரர் இல்லை தேசிய கட்சியை சார்ந்தவர், அவர் ஏதாவது ஒரு தேசிய இயக்கம் சார்ந்தவர், ஒன்றுமே இல்லை. அப்போ அது கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு சொன்னதுக்கு அப்போ அவங்க எல்லாமே முன்னுக்கு பின்னும் முரணு தான். அவங்கள பொறுத்தவரையில் தினசரி வந்து அவங்க வந்து ஒரு பரபரப்பு செய்திக்கு உள்ளாக இந்த கட்சியை கொண்டு வந்து சேர்த்ததை தவிர அண்ணாமலைக்கு வேறு எந்த ரோலும் கிடையாது. அதனால் அண்ணாமலையும் ஒரு டம்மி பீஸு தான் மேலே இருக்கக்கூடிய தேசிய தலைமையை பொறுத்தவரையில். அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணலைங்கிறது தான் இந்த சந்திப்பினுடைய ஒரு அடிப்படையாக நான் பார்க்குறேன். இது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டப்பெல்லாம் இன்னொரு விஷயமும் இங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக வந்து எந்த அதிமுகவோட கூட்டணி வைக்க போகுது? ஏன்னா அவங்க 2024 மக்களவைத் தேர்தலிலே அமமுக கூடயும் ஓபிஎஸ் கூடயும் வந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க. இன்னும் ஸ்டில் வந்து அண்ணாமலை வந்து அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து கிளைம் பண்ணுறாரு.
சமீபத்தில் நடந்த இஃப்தார் விருந்தில், அண்ணாமலை தலைமையில் நடந்த இஃப்தார் விருந்தில் வந்து அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிமுக ஒருங்கிணைவு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? பாஜக கூட்டணி வச்சா ஒருங்கிணைந்த அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு 2 கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டுட்டே இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் போய் அமித்ஷாவை பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது இந்த அதிமுக ஒருங்கிணைவுக்கான அந்த வாய்ப்பு இருக்கா? தங்களை நம்பி இவ்வளவு நாள் டிராவல் பண்ண அண்ணாமலையுடைய வார்த்தையில சொல்லணும்னா, எங்களை நம்பி இவங்க வந்தவங்க, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எங்களை நம்பி வந்தவங்க, சசிகலாவினுடைய மறைமுக ஆதரவும் இதுக்கு இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ இந்த அதிமுக ஒருங்கிணைவு அப்படிங்கிற விஷயம் வந்து மெட்டீரியலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர் இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டு இந்த கட்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே தனக்கு இணையான ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் டிடிவியும் வெளில அனுப்பினார், ஓபிஎஸ்ஸையும் வந்து வெளில அனுப்புறாங்க. அவங்க மறுபடியும் உள்ள வர்றது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா? இல்லை, அதில் ரொம்ப தந்திரமாக ஒரு வேலை செய்கிறாங்க. அதிமுகவுக்குள்ளே டிடிவி போக முடியாது, டிடிவி போக முடியாது, ஓபிஎஸ் போகலாம், ஓபிஎஸும் போக முடியாது. அது ஒற்றை தலைமை அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப உறுதித்தன்மையாக தான் அவர் இருக்கிறார். அவங்களை எதிர்க்கிறதுலாம் அவர் இன்னும் பின்வாங்கலை. அவருக்கு விசாரணை அமைப்புகளோட அழுத்தத்துக்கு ஒரு விடை தேடுறதுக்காக அவர் டெல்லி பயணம் போனார். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இவங்களை வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. ஓபிஎஸ் இதற்கு பின்பு வந்தாலும் பெரிய அளவில் அவருக்கு ரோல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை வந்து அப்படி ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் தந்தாலும் சின்னத்தை மட்டும் கொடுத்து நீங்கள் ஒரு பகுதியில் நிற்கலான்னு சொல்லுவாங்களே தவிர எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள், எந்த அளவுக்கு வந்து அவரை ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இவங்க எப்படி நிறையா பன்னீர்செல்வங்களை கண்டுபிடிச்சி ராமநாதபுரம் தொகுதியில் அனுப்புனாங்களோ அந்த வேலையை வந்து வெளிப்படையாக செய்யாமல் மறைமுகமாக அவரை தோற்கடிக்கிற வேலைகளை தான் அவங்க செய்வாங்களே தவிர இப்போ வந்து என்னென்னா தங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களுடைய ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியை தான் அவங்க செய்வாங்க. கூடி ஒன்றாக மாறுவதற்கான முயற்சியை செய்வாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. நிச்சயமாக வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஒரு கூட்டணியினுடைய அடிப்படையில் அவங்களும் ஒரு கூட்டணி கட்சி தலைவர், இப்போ இவர் வந்து எப்படி ஜி.கே. வாசன் இருக்கிறாரோ, எப்படி ஏசி சண்முகம் இருக்கிறாரோ, அது மாதிரி பல தலைவர்கள் ஒருவராக. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அமமுகவுக்கு பொருந்தலாம், டிடிவி தினகரனுக்கு பொருந்தலாம். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் வந்து இப்போவும் அவர் அதிமுகவை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படிங்கிறது வந்து அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒருத்தர் வந்து கூட்டணிக்கு போகிறார் அப்படின்னா அவருடைய கிளைம் எல்லாமே உடஞ்சிரும்ல. இல்லை, ஓபிஎஸ் வந்து அப்படி ஒரு வலியுறுத்துவதை எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய மனத்தடை இருக்கும். அதை எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ, எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ, எவ்வளவு கால நீட்டிப்பை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது மறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் அவங்கள பொறுத்தவரையில், பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓபிஎஸ் அவங்க தூக்கி சுமப்பாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எடப்பாடி தான் நமக்கு வேணும். ஏன்னா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்லேருந்து, பொதுக்குழு உறுப்பினர்கள்லேருந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து கட்சி முழுமையாக அவரிடம் தான் இருக்கிறதுங்கிறப்ப அவருடைய ஆதரவு மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய அளவில் தேவைப்படுமே தவிர இவருக்கு பின்னாடி பெரிய அளவில் தொண்டர் பலமோ, பெரிய அளவில் வந்து கட்சி நிர்வாகிகள் பலமோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவர் வந்து ஒரு சுயேட்சையிலிருந்து அடுத்த ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாரே தவிர அவரை வந்து ஒரு முதன்மை சக்தியாக மாற்றுவது என்பது பாஜகவின் செயல் திட்டமாக இருக்காது. அண்ணாமலை டயலாக்ல அப்படி சொல்றாரே தவிர இவங்களெல்லாம் நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாருனாலே அவர் கைவிடுவதற்கான எல்லா சாத்தியங்களோடு இருந்தால் தான் அதை சொல்லுவார். இல்லை, இப்போ இதில் ஓபிஎஸ்னால பெரிய பலன் இல்லை அப்படின்றத வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். ஆனால் நம்ம தேர்தல் முடிவுகளில் வந்து நமக்கு ஒரு விஷயம் 2024 மக்களவைத் தேர்தலில் தெளிவாக தெரிஞ்சது. 7 தொகுதிகளில் வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருந்தது. அந்த 7 தொகுதிகள் வந்து பெரும்பான்மையான தொகுதிகள் தென் மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகள். அதில் வந்து அந்த தேர்தல் நடந்தப்போ நான் களத்துக்கு போயிருந்தேன் பிரச்சார டைமில். அங்கே மக்கள், தென் மாவட்டத்து மக்கள் என்கிட்ட சொன்னது, குறிப்பாக முக்குளத்தூர் சமூக மக்கள் சொன்னது, நாங்கள் காலங்காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க தான், ஆனால் இந்த முறை நாங்கள் மாற்றி போட போகிறோம். ஏன்னா ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு, டிடிவிக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஓட்டு தான் பாஜகவினுடைய ஓட்டு வங்கியாக கிளைம் செய்யப்பட்டது. சிவகங்கையில் தேவநாதனுக்கு விழுந்த வாக்குகள் ஆகட்டும், திருநெல்வேலியில் நயனாராயணனுடைய வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்தது, அங்கே ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு விழுந்த வாக்குகள், இதெல்லாம் சேர்த்து வந்து பாஜக கூட்டணிக்கு இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படின்றது வந்து நிறையா வந்து அதிமுகவினுடைய வாக்குகள். அதுவும் வந்து ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அப்படின்றத கிளைம் பண்ணி மாறின வாக்குகள். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாஜக ஓபிஎஸ்ஸை கைவிட போகுது அப்படின்னா அதுவும் வந்து ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணுற மாதிரி தானே. இப்போ அந்த ஓட்டு உடையும்ல. இப்போ நீங்கள் திமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி, திமுகவை ஜெயிக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்குவோம், அந்த ஓட்டுகள் வந்து வெளியில் போகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தி சொன்ன மாதிரி தான், அது ஒரு தீ எரியும் போது வந்து அது எந்த தண்ணின்னு நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து அந்த ஓட்டு வெளில போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஓபிஎஸ்ஸும் இங்கே முக்கியமானவர் இல்லையா. அதிமுகவினுடைய
தென் மாவட்ட வாக்குகள் பெரும்பாலும் அவர்கிட்ட தானே இருக்கு. இல்லை, ஓபிஎஸ்ஐ வந்து முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு நிர்பந்தம் பாஜகவிடம் இருந்து வருகிற பட்சத்தில் கடைசி நேரம் வரைக்கும் வந்து காலதாமதத்திற்கு பின்பு வந்து ஒரு வேளை வந்து அவர் ஏற்றுக்கொள்வதன் மாதிரியான ஒரு அரசியல் நாடகத்திற்குள்ள எடப்பாடி பழனிசாமி நுழையலாமே தவிர, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் வந்து முழுமையாக வந்து நீங்கள் யாராலையுமே கற்பனை பண்ண முடியாத விஷயம் வந்து அவர் வந்து கூவாத்தூரில் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது சசிகலாவுக்கு எதிராக இவர் தான் நிற்க போகிறாரு அல்லது இவர் தான் வந்து ஒழித்து கட்ட போகிறார். ஏன்னா சசிகலாவை ஜெயலலிதானாலேயே ஒழித்து கட்ட முடியல. ஒரு 91-96 காலகட்டங்களில் ஒரு மாபெரும் தோல்வி அடைந்ததற்கு சசிகலா தான் காரணம் என்று குற்றச்சாட்டு வந்தபோது கட்சியை விட்டு நீக்கி அவரை தள்ளி வைத்தவர், தன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலிருந்து எல்லா அரசியல் அந்தரங்கங்கள்லேருந்து அத்தனை ரகசியங்களை அறிந்தவர் அவரை வெகு தூரத்தில் வைத்திருந்தா அது விபரீதமாக முடியும்னு அவரே மறுபடியும் சேர்த்து கொண்டார். ஜெயலலிதாவாலேயே சசிகலாவை ஒழிக்க முடியாதப்ப எடப்பாடி பழனிசாமி ஏறத்தாழ ஒழித்து கட்டிட்டார். அதுலேயும் கொடநாடு ரகசியங்கள், முக்கியமான வந்து பட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி காவலாளிகள் வரைக்கும் வந்து ஒரு படுகொலை வரைக்கும் நிகழ்ந்து மொத்தமாகவே சாப்டர் முடிச்சிருக்கிறார். அதனால் அந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய ஒருவராகவும் அவர் இருக்கிறாருங்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் வந்து ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி வந்து கட்சிக்கு வந்து ஒரு அவைத்தலைவர் மாதிரி ஒரு மூத்த தலைவராக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரோல் இருக்கும் வரைக்கும் அவர் காத்திருந்து அதற்கு பின்பு அவர் வந்து அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் தான் அவர் சேர்ப்பாரே தவிர அவரை ஒரு முதன்மை சக்தியாக ஆக விடாமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்பாடு செய்யாமல் அவர் ஒரு நாள் சேர்க்க மாட்டார். அவரை பொறுத்தவரையில் இன்னொரு தலைவர் உருவாவதை நிச்சயமாக வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த சூழலையும் அனுமதிக்க மாட்டார். இப்போ ஓபிஎஸ்ஸை நம்பி சில பேர் வந்து வெளில போயிருக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்து வந்து வெளியில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஓபிஎஸ் ஒத்து வர்றாருன்னு வைங்களேன். இப்போ முன்னாடி வந்து துணை முதல்வர், ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து இப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை தான் கேட்குறாரு. அது இல்லை, ஒற்றைத்தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளே ஓபிஎஸ் போகிறாருன்னா ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து ஓபிஎஸ் கிட்ட தனித்து விடப்பட்ட மாதிரியான ஒரு சூழல் உருவாயிராதா? இல்லை, ஓபிஎஸ்ஐ கழித்து விட்டு அவருடைய ஆதரவாளர்களை வந்து தன்வயப்படுத்தி கொள்கிறார். எப்போவுமே அரசியல் என்ன செய்வாங்கன்னா ஒரு முதன்மை சக்தியாக இருக்கிறவங்களுக்கு பதிலாக அவருடைய துணைநிலையாக இருக்கக்கூடியவங்க, அடுத்த கட்டமாக இருக்கிறவங்கள அவங்கள முதன்மை சக்தியாக மாற்றுறதன் மூலமாக அவரை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துவாங்க. நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்களை தன்வயப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை தொடங்கிடுவாங்க. அவரை மட்டும் தலைவரை ஆக விடாமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கைகளை அவர் நிச்சயமாக செய்வாருங்கிறதா அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றார். இப்போ ஓபிஎஸ் வந்து அவர் தலைவர் பதவியை கேட்க போகிறதில்ல, ஒரு ஒற்றை தலைமையாக நான் இருக்க போகிறேன் அப்படின்றது வந்து அவர் எப்பவுமே கிளைம் பண்ணல. 2022 ஜூனில் இந்த பிரச்சனை தொடங்கினதுலேருந்தே அவர் எந்த காலகட்டத்திலையும் இந்த கட்சியினுடைய ஒற்றை தலைமையாக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து அவர் எடுக்கவும் இல்லை, அந்த கார்டை அவர் ப்ளே பண்ணவும் இல்லை. இந்த கட்சிக்கு வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு இவர் டெல்லி போனப்போ அந்த அதிமுக கட்சி அலுவலகத்தில் வந்த புகைப்படத்தை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இவருடைய இப்போ எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படம் மட்டும்தான் இருக்குது, முன்னாடி வந்து ஒரு உட்கார்ந்துருக்கார். செங்கோட்டையன் வந்து அதே மாதிரியான ஒரு இஷ்யூவை தான் வந்து கிளப்பியிருந்தார். ஒரு செகண்டரி ஃபோர்ஸாக கூட எடப்பாடி பழனிசாமி கீழே போகிறதுக்கு ஓபிஎஸ் சம்மதிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்து ஒரு கடந்த 2 ஆண்டுகளாகவே இங்கே இருக்குது. ஆனால் அவர் கேட்குறது வந்து ஒரு மரியாதையான பதவியை தான் எதிர்பார்ப்பார். பாஜகவோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கார் இல்லையா? அமித்ஷாவை அவரே நேரில் போய் பார்த்துருக்காரு, சில விஷயங்கள் பேசப்பட்டது. அப்படிங்கும்போது ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வர்றதை பாஜகவால் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஓபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வர்றது வந்து அது மூலமாக வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாயம் இருப்பதாக நம்ம கருத முடியாது. நீ சொல்கிற மாதிரி சில வாக்கு வங்கியில் அவங்களுக்கு சாதகமாக சில விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி ஒரு முறை பார்த்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடு ஒப்பீட்டு அளவில் பார்க்குறப்ப ஓபிஎஸ்ஸா அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியா இபிஎஸ்ஆங்கிற கேள்வி வருகிறது. இபிஎஸ்ஆர் மூலமாக தான் அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் கூடுதலாக கிடைக்குங்கிற பட்சத்தில் ஓபிஎஸ்ஸை அவங்க வலியுறுத்துவாங்க. ஆனால் முதன்மைப்படுத்தாத அளவுக்கு வலியுறுத்தி இல்லை, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி மட்டுமே டிசைடிங் அத்தாரிட்டியாக ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்தார்னா பாஜகவுக்காக அங்கே உள்ள பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அதுக்கு ஓபிஎஸோட யார் சரியா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான பயமே. அவர் ஓபிஎஸ் வந்து முழுக்க ஒரு பாஜகவினுடைய பிரதிநிதியை போல நடந்து கொள்வதன் மூலமாக தன்னை நிர்பந்தப்படுத்துவதை, தானே விரும்பி போய் அமித்ஷாவை பார்ப்பது என்பது வேறு, தன் கட்சிக்குள்ளேயே ஒரு அமித்ஷாவினோட ஆளை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிறதுங்கிறது வேறு. ரெண்டுக்குமான வித்தியாசம்னு ஒன்று இருக்குது. அதனால்
தன்னை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, தனக்கு வந்து உத்தரவு போடக்கூடிய, தனக்கு ஆலோசனை என்கிற பேரில் நிர்பந்தத்தை தரக்கூடிய ஒரு இன்னொரு இணை தலைமை இருக்கக்கூடாது என்கிறதுல அவர் கவனமா இருக்காரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எம்ஜிஆர் படத்தை போட்டுட்டு கீழே உட்கார்றதுக்கு பதிலாக தன் படத்தையே மேல வச்சிருக்கிறாருன்னா, தன்னையே எம்ஜிஆராக, தன்னையே ஜெயலலிதாவாக, அதையெல்லாம் தாண்டிய ஒரு தலைமையாக தன்னை கருதி கொள்கிற மனோபாவம் அவருக்குள்ள உருவாயிருச்சுங்கிறது தான் அதற்கு அடையாளம். அதனால தான் அந்த குற்றச்சாட்டையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லையே. செங்கோட்டையன் வந்து அம்மா படம் இல்லை, அந்த இதில் எம்ஜிஆர் படம் இல்லை, இந்த மாநாட்டுக்கு போனப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு பாதகம் வராத பட்சத்தில் இன்னொரு தலைமையை வந்து இவங்க காட்டி மிரட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அனுசரித்து போவது போன்ற ஒரு பாவனையை தான் அவர் திரும்ப திரும்ப மெயின்டைன் பண்ணுறாரு. ஒருவேளை வந்து இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. பாஜகவோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்கிற நிலைமைக்கு கொண்டு போய் கடைசி நேரத்தில் யூ டர்ன் போட்டு திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவில் வந்து இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று. எதிர்பாராத இன்னொரு ட்விஸ்ட்டும் கூட நடக்கலாம். ஏன்னா விஜயோட அவருக்கு நடந்த அதிமுகவோடு நடந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்கிற ஒரு ரிசல்ட்னால தான் அவர் அமித்ஷாவை பார்த்துருக்கிறாரு. இப்போ இது விஜய்னால நடந்ததுன்றீங்க. விஜய் மிக முக்கியமான ஒரு சக்தி இந்த முறை. ஏன்னா கூட்டணி யாருமே வந்து திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வருவார், வேல்முருகன் வருவார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரும் என்று எதிர்பார்த்தது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இலவு காத்த கிளின்னு சொல்கிற மாதிரி அது எதுவும் நடக்கலை. அப்போ நடக்கலைங்கிறப்ப அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து விஜய் வந்து ஒரு பிரச்சார சக்தியாக நமக்கு கூட இருந்துட்டாருன்னா, நம்ம அதை வந்து இந்த இழப்பை ஈடுகட்டிடலாம், இந்த கூட்டணியினுடைய அந்த பலவீனத்தை சரி கட்டிடலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகருகிற போது ரொம்ப வந்து கற்பனை வளத்தோடு வந்து விஜய் வந்து பாதிக்கு பாதி சீட்டு கேட்குறாரு. நீங்கள் 2.5 வருஷம் ஆச்சு செய்யுங்க, நான் 2.5 வருஷம் ஆச்சு செய்கிறேங்கிற அளவுக்குலாம் பேச்சுவார்த்தை போயிருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னும் வாக்கு வங்கி நிரூபிக்காத ஒருத்தர், இது வந்து வெறும் டப்பாவா காலி பெருங்காய டப்பாவான்னு இன்னும் தெரியாதப்பையே துணை முதல்வர் கேட்பதே ரொம்ப அதீதங்கிறப்ப, நம்ம ஆட்சியில் வந்து நம்ம சுழற்சி முறையில் நீங்களும் 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் இருக்கணும், பாதி சீட் ஷேரிங் பண்ணணுங்கிற லெவலுக்கு அவங்க வந்து கற்பனை வளத்தோடு இதை அணுகிறாங்கிறப்ப கலை யதார்த்தம் தெரியாதவராக இருக்கிறாரு என்கிற கடுப்பில் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சியையும் பாதுகாக்கணும், சின்னத்தையும் பாதுகாக்கணும். விஜய் மாதிரி வந்து வீடு வந்து சேராத வெள்ளாமன்னு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைய வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு. அதனால் ஆர்வ கோளாறாக ஒரு அரசியலில் போய் சிக்கிறதுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியான ஏரியாவாக இருக்குது. ஏன்னா பாஜக எதிர்ப்பை எவ்வளவு தான் வந்து அதிமுக முன்னெடுத்தாலும் அதனுடைய அரசியல் ஆதாயம், அரசியல் அறுவடை திமுக கூட்டணிக்கு தான் போகும். ஏன்னா அவங்க தான் மிக நீண்ட காலமாக மதச்சார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி, இடதுசாரிகளோடு கூட்டணி, அம்பேத்கரிய இயக்கங்களாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற கூட்டணி, சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான கூட்டணி என்பது அவங்களுக்கு ஒரு நெடுந்தூர பயணம் இருக்கிறது. உங்களுக்கு கடைசி நேரத்தில் திடீர்னு ஒரு கூட்டணியை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதை உருவாக்குறது எவ்வளவு முற்போக்கு பேசினாலும், எவ்வளவு மாற்று அரசியல் பேசினாலும், கடைசி நேரத்தில் கூடுகிற ஒரு கூட்டணி இருக்குல்ல, அதை மக்கள் வேடிக்கையை பார்ப்பார்கள், நம்ப மாட்டார்கள். அதைத்தான் மக்கள் நல கூட்டணியினுடைய தோல்வியை நமக்கு காட்டுவது என்னன்னா, நீண்ட தூர பயணம் இல்லாத எந்த கூட்டணியும் நம்பகத்தன்மைக்கான கூட்டணியாக இருக்காது. இப்போ நேற்று வரைக்கும் அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்துட்டு திடீர்னு இன்னைக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறாரு அப்படின்னாலும் தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆழமான நம்பிக்கையெல்லாம் அதில் வராது. ஒரு நிர்பந்தத்திற்கு எடப்பாடி தற்போது பணிந்திருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நாளைக்கு வந்து இன்னும் ஓராண்டு கால அரசியல் மாற்றத்தில் எது வேண்டுமானால் நடக்கலாம். எனக்கு உங்களுடைய பேச்சில் எனக்கு இருக்கிற 2 சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதில் பாசிட்டிவாக எந்த சைனும் கிடைக்கல, அதனால எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்க போனாரா, இல்லை விசாரணை அமைப்புகள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்க, ரெட்டலை சின்னத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்னால மிரட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே போனாரா? இரண்டுமே உண்மைதான். இரண்டுமே வேறுபட்ட கருத்துலாம் கிடையாது. ஒரு பக்கம் கூட்டணிக்கு முயற்சி செய்வதும் பலனளிக்கலை, இன்னொரு பக்கம் விசாரணை அமைப்புகளினுடைய அழுத்தத்திலிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. அதனால் நீங்கள் விஜயோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர் கட்சியை தன்மையப்படுத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தன்னை எம்ஜிஆராக கருதி கொடுக்குறாரு விஜய். அதிமுக தனியாகவும் எம்ஜிஆர் தனியாகவும் இருக்கிறது மாதிரி இருக்குது விஜயோடைய மனநிலை. தான் எம்ஜிஆர்னு நினைக்கிறாரு. இப்போ எடப்பாடி வந்து கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து அங்கேயும் இரட்டை தலைமை மாதிரி ஆயிரும். அதிமுகவுக்கு அவர் உள்ளே வர்றாரு அப்படின்னா, கூட்டணி என்கிற பேரில் உள்ளே வர்றாருன்னா அதிமுகவை தன்மையப்படுத்தி விடுவாரோ என்கிற அச்சமும் அவருக்கு இருக்குது. அதனால் தன்னுடைய அதாவது இந்த முறை கட்சியவாது காப்பாற்றணும், ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியுதா இல்லையாங்கிறது 2வது பட்சம். முதல் கட்டமாக கட்சியை காப்பாற்றி கொள்ளணும், தன்னுடைய இருப்பை காப்பாற்றி கொள்ளணும் என்கிற நெருக்கடி அவருக்கு மேலோங்கி போகிற பட்சத்தில் அதை தற்காத்து கொள்வதற்கு அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். ஆனால் இது ஒரு தொடக்க புள்ளி தானே தவிர
ஒரு முழுமை பெற்று விட்டது, இதுதான் கூட்டணிக்கான ஒரு முழுமையான அச்சாரம் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. நாளைக்கு இந்த முடிவை நாளைக்கு அவர்களே தகர்க்கக்கூடிய ஒரு சூழலும் மீண்டும் வரலாம். அரசியலை பொறுத்தவரையில் இது இறுதி முடிவு என்று கருதி கொள்ள முடியாது. இப்போதைக்கான முடிவு என்று வேணால் அதை கருதலாம். இதில் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி தான் பாஜக இந்த இடத்துக்கு நகர்த்துச்சு அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்பாக பேசுகிற எல்லாருமே விசாரணை அமைப்புகள்ன்ற வார்த்தையை சொல்லாமல் பேசுறதில்ல, சின்னத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் பேசுறதில்ல அப்படின்னா, நீங்களே சொல்றீங்க இன்னும் 1 வருஷம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்கிறார். நாங்கள் 2019 எப்போ கூட்டணி உறுதி பண்ணோம், பிப்ரவரி மாதம் உறுதி பண்ணோம், 2021 எப்போ உறுதி பண்ணோம், ஜனவரி பிப்ரவரியில் உறுதி பண்ணோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது அப்படின்னு. இந்த 1 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜக மிரட்டுது அப்படிங்கிற ஒரு நரேஷன் நீங்கள் செட் செய்யப்பட்டாலே அவர் மேலே ஒரு அனுதாபம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையே. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உள்ளரங்க கூட்டங்களில் கட்சிக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் பொதுச் செயலாளர் போய் பார்த்தாரு, நம்ம உறுதிப்படுத்தப்படலை இந்த கூட்டணி என்று அவர்கள் உள்ளரங்கங்களில் பேசுவதற்கு, கட்சிக்காரர்களுக்குள்ள ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால், கூட்டணியில் மாற்றம் நிகழ்ந்தால், வலிமைப்படுவதற்கு வேறு வாய்ப்புகள் வந்தால், இந்த ஆட்சியின் மீது ஏதாவது அதிருப்தி பெரிய அளவில் வந்தால், வேறு ஏதாவது போராட்ட களங்கள் அமைந்தால், எப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற போது அவர்கள் தலைகீழ் மாற்றத்துக்கும் தயாராக தான் இருப்பாங்க. இன்றைய சூழல்ல எடப்பாடி பழனிசாமினால அமித்ஷாவினுடைய கொடுங்கரங்களுக்குள்ள சிக்க வேண்டிய சூழல்ல இருக்காரு. அவர் சூழ்நிலை கைதி, சந்தர்ப்ப வசத்தால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரே தவிர இது சாத்தியப்படுமா, இதுதான் தொடர்ந்து பயணிப்பாரா என்றெல்லாம் எந்த உத்தரவாதமும் தர முடியாது. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அரை மனதோடயே சொல்றாரு. சொல்றப்ப சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம்ல அப்படிங்கிறாரு. ரொம்ப அவர் வார்த்தையை விட முடியாமல் இருக்கிற காரணம், அவருக்கு இன்னும் மனம் திறந்து இந்த கூட்டணியை ஒப்புக்கொள்வதில் அவருக்கே மனத்தடை இருப்பது தான் மிக முக்கியமான காரணம். அச்சுறுத்தலில் இருப்பவர்களால் அதற்கு மேலே உள்ள வார்த்தைகளை பேச இயலாது என்பது தான் அதுக்கான அடையாளமாக நான் பார்க்கலாம் சார். 1 வருஷம் இருக்குது, இந்த கூட்டணி மெட்டீரியலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இணைவு கருத்துக்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். HR பிக்சர்ஸ் ரியா ஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.